சார், ஒரு பிரபல ஹோட்டலுடைய அதிபர் சொல்கிறாரு, அந்த ஹோட்டலில் பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்லை, அந்த பன்னுக்குள்ளே வைக்கிற கிரெயின் அதுக்கு 18% ஜிஎஸ்டி பில் போடுறாங்க. ஹோட்டலுக்கு வருகின்ற மாவு, மைதா மாவு, கோதுமை மாவுகள்லாம் இன்புட் இருக்குது, பில் போடும்போது எப்படின்னு தெரியல, அதனால் கம்ப்யூட்டர் அந்த ஜிஎஸ்டி பில் போடும்போது திணறுது அப்படின்னு சொல்கிறார். அதிபரே, ஹோட்டல் அதிபரே, ஒரே ஒரு கப்பு மாவில் இட்லி பண்ணுறீங்க, அந்த ஒரு செட்டு இட்லின்னு சொல்லி 40 ரூபாய் விற்கிறீங்க. அதே இட்லியை ஒரு கிண்ணத்தில் சாம்பாரை விட்டு அந்த சாம்பாருக்குள்ளே அந்த இட்லியை போட்டு அந்த இட்லியை சாம்பார் இட்லி விற்கிறீங்க. அந்த சாம்பார் இட்லி விலை 60 ரூபா. சார், அதே ஒரு கப்பு மாவு நீங்கள் தோசைன்னு சொல்கிறோம் இல்லையா, பெருசாக போடுறீங்க, அதுக்கு 120 ரூபா சார்ஜ் பண்ணுறீங்க, 120 ருபீஸ். அதே ஒரு கப்பு மாவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்னதாக தோசை போடுறீங்க, ஒரு கட்டியாக தடிமனாக போட்டிங்கன்னா அதுக்கு ஊத்தாப்புன்னு சொல்லி 140 ரூபா, 140 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறீங்க. சார், அது மட்டுமா, அதே ஒரு கப்பு மாவு தான் சார், தோசை பெருசாக போடுறீங்க, அதுக்கு மேலே அந்த பொடியை கொஞ்சம் தூவுறீங்க, தூவின உடனே அந்த பொடி தோசைன்னு பேர் மாறுது. அந்த பொடி தோசைக்கு நீங்கள் போடுற பில் 160 ரூபாய், 160 ருபீஸ். ஒரே கப்பு மாவு, ஒரே மாஸ்டர், ஒரே கிச்சன், ஒரே கேஸ் சிலிண்டர், ஒரே ஹோட்டல், ஒரே ஹோட்டல் அதிபர் தான். ஒரு கப்பு மாவில் என்னெல்லாம் பண்ணுறீங்க சார், எப்படியெல்லாம் பில் போடுறீங்க சார். அப்போதெல்லாம் உங்களுடைய கம்ப்யூட்டர் திணறவில்லையா? உங்களுடைய கம்ப்யூட்டர் ஹேங் ஆகவில்லையா? அப்போதெல்லாம் உங்களுடைய கம்ப்யூட்டர் மவுஸ் வேலை செய்யலையா? அப்போதெல்லாம் உங்களுடைய கம்ப்யூட்டர்கிட்ட கீபோர்டெல்லாம் அந்த பணத்தை போடும்போது, டைப் பண்ணும்போது அந்த கீபோர்டெல்லாம் வேலை செய்யலையா? ஜிஎஸ்டி பில் போடும்போது தான் உங்களுடைய கம்ப்யூட்டர் ரொம்ப திணறுதா சார்? ஒரே கப்பு மாவில் 40 ரூபாய், 60 ரூபாய், 120 ரூபாய், 140 ரூபாய், 160 ரூபாய் சார்ஜ் பண்ணுறீங்க. ஒரே கப்பு மாவில் இவ்வளோ வெரைட்டி பண்ணுறீங்க, இவ்வளோ வெரைட்டியாக பில் போடுறீங்க. அப்பமெல்லாம் உங்களுடைய கம்ப்யூட்டர் திணறவில்லை. ஆனால் ஏழை ஒருவன் உங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிடும்போது ஒவ்வொரு கப்பு மாவுக்கும் நீங்கள் போடுகின்ற விலை பில், கம்ப்யூட்டர் மட்டும் ஹேங் ஆகலை சார், எங்களுடைய மூளையும் சேர்ந்து ஹேங் ஆகுது. நாங்களும் கொஞ்சம் திணறோம், நாங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகிடும் சார். அப்பா, இவ்வளோ பில்லா? ஒரு இட்லிக்கு, ஒரு தோசைக்கு, ஒரு ஊத்தாப்பத்துக்கு, ஒரு பொடி தோசைக்கு, இது நியாயமா சார்? ஒரே கப்பு மாவுக்கு இப்படியெல்லாம் பில் போடுறீங்களே, கம்ப்யூட்டர் மட்டும்தான் ஹேங் ஆகுமா சார்? எங்கள் மூளையும் ஹேங் ஆகுது சார், திணறுது சார், சிந்தியுங்கள் சார். நன்றி.